வெல்கம் டு கிப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கி பொடி பொடியாக கட் பண்ணி மசால் செஞ்சுருக்கிறேன். இந்த மசால் வந்து சப்பாத்தி ரோல் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கு மசால் செய்ய தேவையான பொருட்கள் நான் 1/2 கிலோ மரவள்ளி வாங்கியிருக்கிறேன். இது இந்த புது கிழங்கை நம்ம வாங்கினோன்னா மசால் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த கிழங்கை வாங்கி இந்த தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் போட்டு சால்ட்டு சேர்த்தி 2 விசில் வச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த காயெல்லாம் நம்ம குக்கரில் சேர்த்திக்கலாம். இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்கலாம். இந்த கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 விசில் வச்சா போதும், நல்லா மாவாக வெந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு கிழங்கு. நம்ம வந்து இப்போ மசால் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், இது 2யுமே நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிக்கிட்டோம். வெள்ளைப்பூடு ஒரு 4 வெள்ளைப்பூடு எடுத்து உரலில் இடித்து வச்சுருக்கிறேன். இந்த வெள்ளைப்பூடை நம்ம இதோட சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கிக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. 2 தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம இதோட சேர்த்திக்கலாம். நம்ம கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டோம். இந்த மசாலுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கரம் மசால் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளிலாம் இப்போ நல்லா வணங்கிருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கை நம்ம இதோட சேர்த்திக்கலாம். நமக்கு மரவள்ளி கிழங்கு மசால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் இந்த மசால் மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.